ஹலோ விஸ் 2024 மிகப்பெரிய ஒரு தேர்தல், பிரதமர் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வந்து ரிசல்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது. இப்போ ஒரு விசித்திரமான சம்பவம்னா இந்த தேர்தலோட கருத்து கணிப்பு தான். அதாவது இதுக்கு முன்னாடி, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி இருந்த கருத்து கணிப்பை விட இப்போ வந்து தலைகீழா வந்து மாறி இருக்குது அப்படின்றது தான் எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பா காங்கிரஸ் வந்து வெற்றி பெறும், வின் பண்ணும் அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. முக்கிய காரணம் அதுக்கு வந்து இருக்குது. ஏன்னா கடந்த 10 வருஷமா வந்து பாஜக வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாங்க. நேரத்தில் தான் டைம் நவ் இருந்து எல்லா டிவியோட கருத்து கணிப்பு, பத்திரிகையோட கருத்து கணிப்பு வந்து பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் வந்து பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் 3வது முறையா வந்து பிரதமரா வந்து பதவி வைப்பார் அப்படின்னு எல்லாமே கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்கு. அதாவது பாஜக மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெறும். 350 இருந்து 380 இடம் வரலையும் வந்து பாஜக வந்து பிடிக்கும். இதுல பாஜக வந்து 300 இடங்கள் தனித்தே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதனால வந்து இந்தியா கூட்டணியில இருந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்காரு ராகுல் காந்தி. என்ன காரணம்னா, மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சு மிகப்பெரிய அளவில் வந்து பிரச்சாரம் பண்ணி இந்தியாவில இருந்து கடகோடி, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரையிலும் இந்த நடப்பயணம் மேற்கொண்டு பயங்கரமா எப்படினாலும் இந்த இடத்த வந்து ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு பயங்கரமா வந்து நினைச்சிருந்தாரு. எல்லாமே வந்து தலைகீழா மாறி இருக்கிறதால பயங்கர ஒரு அதிர்ச்சியில வந்து இருக்காங்க. அதுக்கு அடுத்தா பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் இது ஒரு புதுமையான தேர்தல் தான் சொல்லணும். ஏன்னா 4 முனை போர் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 4 கட்சிகள் வந்து மிகப்பெரிய கட்சி நின்று இருக்குது. பாஜக இப்ப மிகப்பெரிய ஒரு கூட்டணியோட நம்ம தமிழ்நாட்டில் நின்று இருக்கு. அதாவது அதிமுக வீழ்த்தி பாஜக நிலைநிறுத்தலாம் அப்படின்ற ஒரு குறிக்கோளுடன் வந்து அது வந்து நின்று இருக்குது. இதுல எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பு வந்து 350 இடத்துல இருந்து 380 இடம் வந்து பிடிக்கும் பாஜக அப்படின்னு சொல்றது. மொத்தம் 423 இடத்துல மொத்தம் இவ்வளவு இடம் பிடிச்சி அது வந்து ஆட்சி பிடிக்கும்னு சொன்னது பெரிய ஒரு அதிர்ச்சியா காத்திருக்கு. இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பாஜக வந்து வராது. ஏன்னா பாஜக வந்து ஏற்கனவே 2016 இருந்து கணிச்ச கணிப்பு மிகப்பெரிய அளவில் அது பொய்யா மாறுந்தது. அதாவது பாஜக 100 இடங்களை தான், 105 இடங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு அது கருத்து இருந்தது. ஆனா அந்த கருத்துக்கு தலைகீழா வந்து மாறிச்சு. ஏன் அப்படின்னா வந்து அப்போ வந்து பாஜக 336 இடங்களை பிடிச்சி, பாஜக தனிச்சே 282 இடங்களை பிடிச்சி மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. அதனால 2014 வந்து அந்த கருத்து கணிப்பு பொய்யா மாறிச்சு. அதே நேரத்தில் 2019 என்ன நடந்தது பாத்தீங்கன்னா ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திச்சு. அதாவது கருத்து கணிப்பு எப்படி இருந்ததோ அதே போல தான் வந்து ரிசல்ட் வந்து வந்தது. அது என்ன கருத்து கணிப்புனா, பாஜக தான் பெரும்பான்மையா வந்து வெற்றி பெறும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. பாஜக கூட்டணி வச்சு 306 இடமும், காங்கிரஸ் வந்து 120 இடங்கள் தான் பிடிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்றாங்க. ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, ஒருபடி மேல போயிட்டு 352 இடங்கள் வந்து பாஜக கூட்டணி வந்து வெற்றி பெற்றது. 303 இடங்களை தனிச்சே வந்து வெற்றி பெற்றது. அதனால மிகப்பெரிய அளவுல அது வந்து பொருத்தமா வந்து இருந்தது. இப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னா, 2024 இப்ப தொடர்ந்து இவர் வந்து 10 வருஷ கால ஆட்சி வந்திருக்கு. அதனால வந்து அடுத்து மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்ன நடக்க போகுது அப்படின்னு இன்னும் ஒரு சில மணி நேரத்திலே வந்து தெரிஞ்சிடும். இதுல எப்படி பாஜக வந்து இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முக்கிய காரணம் தென்னிந்தியாவில் கால் பச்சது தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தென்னிந்தியாவில் வந்து பாஜக கண்டுக்கவே இல்லை. அதனால பாஜக மிகப்பெரிய அளவில் இங்க வந்து கால் பதிக்க முடியல. ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ பாஜக வந்து அதோடைய முழு முயற்சியால வந்து தென்னிந்தியாவில் போர் தொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வட இந்தியாவில் வந்து இந்து மதத்தை சொல்லியே வந்து பாஜக அங்க வட இந்தியாவில் பயங்கரமா வந்து வந்துருச்சு. ஆனா இப்போ தென்னிந்தியாவில் சுத்தமா இல்லாம இருந்தது. அதுதான் வந்து எப்படியாவது தென்னிந்தியாவில் பிடிக்கணும் அப்படின்னு முழு முயற்சியா வந்து இறங்கி கர்நாடகா, கேரளால அப்படின்னு பல இடங்கள்ல பாஜக இப்போ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல இதுவரையிலும் இல்லாத மிகப்பெரிய ஒரு அடியை வந்து அதிமுக சந்திக்க போகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் பாஜக வந்து தமிழகத்தில் வந்து கால் பறிச்சது தான். முன்னாடி கண்டிப்பா பாஜக வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா ஜெயலலிதா போன பிறகு இப்ப வந்து அந்த அதிமுகன்ற ஒரு வெற்றிடம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பாஜக பயங்கரமா கணிச்சது. இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பா இறங்கி அடிச்சா இந்த நம்ம தமிழ்நாட்டை வந்து வீழ்த்திடலாம், தமிழ்நாட்டு மக்களை வந்து கண்டிப்பா கவர்ந்துடலாம் அப்படின்னு இந்த நேரத்தில் இறங்கி வந்து அவங்க அடிச்சாங்க. அது கூட்டணி கட்சியை பெரிய கூட்டணி கட்சியெல்லாம் வந்து இழுத்தாங்க. இப்ப அதிமுக தனி கட்சியா வந்து மாறி இருக்கு. அதனால இப்ப என்ன நடக்குதுன்னா, கருத்து கணிப்புல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து கொடுத்திருக்கு அதிமுகவுக்கு. அதாவது திமுக 37 39 இடம் வரது ஓகே உறுதிதான். ஆனா அதுக்கு அடுத்து வந்து பாஜக தான் மிகப்பெரிய அளவு வரும். அதுவும் 3 இடங்களை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய அளவுல கருத்து கணிப்பு சொல்றாங்க. இதுவும் ஒரு அதிர்ச்சி தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதுல என்ன அப்படின்னா வந்து இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அடுத்த 2026 மிகப்பெரிய ஒரு தேர்தல் சந்திக்க போகுது நம்ம தமிழ்நாடு. அதுல அதிமுக வந்து இருக்கா இல்லையான்னு அதுல பார்த்தா தெரியும். ஏன்னா 2026 தேர்தலை வந்து டார்கெட் வச்சு தான் இப்போ வந்து முழு முயற்சியா வந்து அடிச்சது. அடுத்த 6 மாசத்துக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி நம்ம தமிழ்நாட்டில் தான் குடியிருக்க போறாரு அப்படின்ற மாதிரி இருந்து சொல்றாங்க. அதனால வந்து என்ன நடக்க போகுதுன்னா, கண்டிப்பா அதிமுக அடுத்த 2026 வந்து 70 இடங்கள்ல வந்து 30-40 இடங்களை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 30-40 இடங்களை கண்டிப்பா பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கணக்கு பண்ணி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி யாருக்கு அப்படின்னா அது அதிமுகவுக்கு தான். அதாவது அதிமுகவை சுத்தமா ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு அந்த இடத்துல வந்து பாஜக வந்து உட்காரலாம் நினைக்குது. அது முழு முயற்சி நடைபெற போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டதை பார்க்கும்போது கண்டிப்பா இதுல
வந்து ஏதோ ஒரு நடக்க போகுது அப்படின்னு மட்டும் வந்து உறுதி. ஆனா இதுல வந்து கொஞ்சம் சுதாரிக்கல அப்படின்னா கண்டிப்பா தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது. அதுல வந்து யாருக்கு நஷ்டம்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா பாஜக நேரடியா வந்து இங்க ஆட்சி செஞ்சதுன்னா என்ன நிலைமை ஆகும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. இதே வடநாட்டுல நடக்கிற நிலைமை தான் வந்து நம்ம தமிழகத்தில் நடக்கும். சரி, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி இப்ப 2 பேருமே வந்து இப்ப காங்கிரஸ் நான் தான் வந்து வருவேன் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவங்க ஏற்கனவே அதாவது இந்த ஜூன் 1ஆம் தேதி அங்க கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து கண்டிப்பா நம்ம காங்கிரஸ் தான் வந்து வின் பண்ணோம், நம்ம தான் வந்து ஆட்சியில் அமர போறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப கருத்து கணிப்புப்படி பாஜக வரப்போகுது, இப்ப காங்கிரஸ் வந்து நாங்க தான் வந்து வருவோம் அப்படின்னு அவங்க ஆணித்தரமா நம்புறாங்க. இதெல்லாம் தாண்டி 272 சீட் வந்து பிடிச்சா ஒரு கட்சி வின் பண்ணதா அர்த்தம். இப்ப ரெண்டுமே வந்து சமமான இடங்களை வந்து பிடிச்சிருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தான் மிகப்பெரிய ஒரு ட்ரிக்ஸ் நடக்கும். தொங்கும் பாராளுமன்றம் சட்டத்தை வந்து நிறுவுவாங்க. இந்த 2 கட்சியிலுமே வந்து எந்த அதாவது காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி எது வந்து அதிக இடங்களை வந்து பிடிச்சிருக்கோ அதுபடி கணக்கு வச்சு இவங்க வந்து ஆட்சியை வந்து அமைப்பாங்க. அப்படி இல்லைன்னா முக்கியமா பாஜக தான் கூப்பிட்டு வந்து ஆட்சி வந்து அமைக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து 2 கட்சியில இருந்து எந்த கட்சி வந்து அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கட்சி எதிர்கட்சியில் உள்ள கட்சியை வந்து ஈர்க்க முற்படும். அதுக்கு பாஜக முக்கியமாக காங்கிரஸில் உள்ள முக்கிய எம்பியை வந்து ஈர்க்க முற்படுவாங்க. அதையும் தாண்டி இந்த 2 கட்சியும் சேராத ஒரு நிறைய இடத்துல வந்து இருக்குது. பிஜுதளம் அப்படின்ற ஒரு கட்சியும் தெலுங்கானா ஆந்திரா இந்த கட்சிகள் வந்து எந்த கட்சியும் சேராமே வந்திருக்குது. இதுலேயே ஒரு 40-50 இடங்கள் வந்து இருக்குது. இங்கே தான் மிகப்பெரிய ஒரு ட்ரிக்ஸ் வந்து அமையும். மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு வந்து குவியும். ஏன்னா 2 பேரும் சமமாக இருக்கும்போது எங்கே நாடுவாங்க அப்படின்னா பொதுவான ஒரு கட்சி, அதாவது எந்த கட்சியிலும் சேராத உள்ள இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் வந்து நாடுவாங்க. ஆனால் ஏற்கனவே இதுக்கு வந்து வழி இல்லாமல் போயிடுச்சு. ஏற்கனவே முந்தின எலெக்ஷன்லாம் இதுக்கெல்லாம் வழி இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவங்க ஏற்கனவே வந்து தனிப்பெரும்பான்மையா வந்து வந்துட்டாங்க பாஜக. அதனால வந்து அதுக்கு வந்து தேவை கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி 1950கள்லாம் இந்த பல மாதிரி இந்த மாதிரி ஆட்சி அமைச்சிருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பும் அதிர்ச்சியும் வந்து ஏற்படும். இதுலயும் பாஜக தான் வந்து வின் பண்ணும். ஏன்னா இப்போதைக்கு வந்து ஆளுங்கட்சி அது வந்து என்ன பண்ணும்னா எதிர்கட்சியில் உள்ள எம்பிகளை வந்து ஃபுல்லாவே வந்து இழுக்க முற்படும். அப்போ வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வந்து ஏற்படும். முக்கியமா இதுல கர்நாடகாவில் வந்து முக்கியமா இந்த எலெக்ஷன் நெருங்க வந்து பாஜக எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுமோ அந்த அளவுக்கு பயங்கரமா டேமேஜ் பண்ணாங்க. ஆனாலும் இதெல்லாம் தப்பிச்சு பாஜக தான் வின் பண்ற அளவுக்கு வந்து வந்திருக்காங்க. இதுல முக்கியம் பாத்தீங்கன்னா கர்நாடகால என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க. ரேவண்ணா வந்து பாலியல் சர்ச்சையில கூட சிக்கினாங்க. ஆனாலும் அதிலும் தாண்டி இன்னைக்கு கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவில் பாஜக தான் வெற்றி பெறும் சொல்றாங்க. இதனால வந்து என்ன பாதிப்பு ஏற்படும் நம்ம தமிழகத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஏற்படும். அது என்ன அப்படின்னா வந்து பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம திமுக அரசு வந்து நெருக்கடிக்கு ஆளாக்குவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து நிதி எதுவுமே வந்து ஒதுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு திவாலா வந்து விடுவாங்க. இதனால மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஏற்படும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதிமுகவை எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவாங்க. ஆனா ஒருவேளை அதிமுக வந்துருச்சு அப்படின்னா வந்து பாஜக கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை அமையும். ஆனா அதிமுக தள்ளிவிட்டு இப்ப பாஜக வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு அதிமுகவுக்கு ஏற்படும். இதனால என்ன நடக்க போகுது அப்படின்றத இன்னும் 5 மணி நேரத்துல இருந்து வெளியே. ஆனா கண்டிப்பா வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு கணிப்பு படி இங்க இருக்கிற எல்லா டிவிகளுமே வந்து அவங்களோட கருத்து கணிப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுல எல்லாத்துலயுமே வந்து அதாவது 3 பத்திரிகை 3 டிவியை தவிர பாக்கி எல்லாமே வந்து பாஜக தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கு. 350 380 இடம் வரலையும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இதுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இந்த அரசியல்ல. ஆனா இப்ப தமிழகத்துல வந்து என்ன நடக்க போகுதுன்றதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அந்த கேள்விக்குறிகள்லாம் இன்னும் ஒரு 5 மணி நேரத்துல விடை தெரிஞ்சிடும். அது வரையிலும் நம்ம வெயிட் பண்ணுவோம்.